அன்புள்ளம் கொண்ட வியாஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம். அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதே வைகாசி 17ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார். அதே மாதிரி புதன் பகவானும் 2 ராசிகளை கடக்கிறார். எப்படின்னு கேட்டா வைகாசி 9ஆம் தேதி மேஷத்துக்கும் வைகாசி 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் வரார். அப்படிங்கும் போது புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது. சோ இத்தனை கிரக பயிற்சிகளானது இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது. சோ இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நிகழும். எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது, அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள், முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ, நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும். ஏன்னா வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றியா அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலேயே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் இல்லையா, மற்றபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அடிமட்ட தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூலி தொழிலாளிகள், அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும். எல்லா வகையிலையும் ஆதரவு, அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அடிமட்ட லெவல்ல உள்ள ஆள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடையிற தன்மையும் நடக்கும். இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் போதுல என்ன, மேலதிகாரிகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலதிகாரிகளிடம் கவனமா இருக்கணும். குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் தந்தையிடம் கவனமா இருக்கணும். உடல்நிலை சார்ந்த அமைப்புல தலை வலிக்கும், வேற எதுவும் பாதிப்பு இல்லை. தலை வலிக்கும், வேற எதுவும் இல்லை. மற்றபடி முடி கொட்டும் சமயத்துல ஒரு சிலருக்கு. சோ முடி கொட்டுறதை பத்தி எல்லாம் பெருசா அது கூட பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை வராது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிப்பு உள்ளதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அப்ப சாதகமா உள்ளது என்னையா அதை சொல்லியா? சாதகமா உள்ளது என்ன? அரசு வேலை கிடைக்கும். சிம்பிள். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில ஏதாவது டெம்பரவரி போஸ்டிங் கிடைக்கும். அரசு சார்ந்த இதுல ஒரு புது லீடர்ஷிப் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதான் இவங்க எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ண முடியும். சோ அது கிடைக்கலன்னா அது பிரச்சனை இல்லை. சோ இதுக்காண்டியே நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தூக்கி விடும் அந்த லைன்ல, அரசாங்கத்துறை சார்ந்த அமைப்புல. அதே மாதிரி தந்தையின் கடமைகளை நீங்களே எடுத்து செய்யலாம். தந்தையால கடனாளியாக்கப்படலாம். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தால உங்களுக்கு செலவு வைக்கலாம். சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும்போதுல நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது நல்லது. அதே மாதிரி வேலை பணி, வேலை சுமையால் ஒரு இழப்பு, வெளியில அதாவது ஊரை விட்டு வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும். வேலையால வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தந்தையின் பொறுப்புகளால் சில இழப்பீடுகள், எதுவும் தந்தை உங்கள்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருந்தா எதுவும் இழப்பீடுகள் சார்ந்த அமைப்பு வரும். இந்த மாசம் ஃபுல்லாவே சூரியனால பாதிக்கப்பட்ட கடுமையான ராசி யாருன்னு கேட்டா என்ன பொறுத்தவரை தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு கடுமையா சூரியன் பாதிக்குது. அதாவது உங்களோட எதிரி ஸ்தானத்துல போய் வைகாசி மாசத்துல போகும்போதுல கொஞ்சம் பாதிக்கும். மாசம் ஆரம்பிக்கும் போது தெளிவா போகும். போக 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 எதுக்கும் துணிஞ்சு வாழ்ந்தோம், நம்ம எப்படி இருந்தாலும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதிப்பே இல்லை, நல்லா இருக்கும். பெரிய லெவல்ல வந்துடுவீங்க. சரியா? அதே மாதிரி எதிரிகளால் இல்ல கடன் சார்ந்த அமைப்புகளால் உங்கள் சேமிப்பு, உங்களோட இழப்பு அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, கொஞ்சம் நீங்க ஒண்ணும் இழக்கல, அந்த இழப்புகளால் நிச்சயம் ஒரு லாபம் உண்டு. இது யார் கொடுப்பாருன்னா சுக்கிர பகவான் கொடுப்பார். ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பாக்குறாரு. அப்படிங்கும்போது ராசிக்கு 5ஆம் இடம் வைகாசி 17க்கு அப்புறம் இழப்புன்னு வெளிப்பார்வைக்கு தெரியும், ஆனா அது உண்மையிலே இழப்பு இல்லை. அதனாலதான் உங்களுக்கு பெரிய லெவல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் கேதும். அப்ப பூமி சார்ந்த அமைப்பு, செவ்வாய் தான் பூமி. பூமி சார்ந்த அமைப்பால எதுவும் பிளவுகள், பிரிவினைகள்,
ரத்தம் சம்பந்த அமைப்பால பாதிப்பு, இல்லாட்டி பல்லு உடைகிறது, எலும்பு உடைகிறது. சோ இதெல்லாம் சூரியனோட கனெக்ட் பண்ணணும். சூரியனோட கனெக்ட் பண்ணும்போது தலையில உள்ள எலும்பு பாதிப்பு, தலையிலனா பல்லு, பல்லு இல்ல தலையில உள்ள எலும்பு ஏதாவது பாதிப்பு, இது உடல் ரீதியா. கொஞ்சம் வெளியில வந்தா தந்தையோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்ற அமைப்பு, இல்ல தந்தை கிட்டே பூர்வீக சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு சொல்லி சண்டை போடுற அமைப்பு. சோ இந்த மாதிரிதான் வரும். இதே சமுதாயத்தோட தொடர்புக்கு வரும்போது இல்ல என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்போம். யாரோ ஒருத்தனுக்காண்டி எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நம்ம போய் நிற்போம். இதுதான் விஷயம், கண்டென்ட்டே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இது எல்லாமே சாதகமான தன்மைக்கு தான். காரணம் என்ன? 5ஆம் இடத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க பியூர் பிளஸ் அமைச்சு கொடுக்கும், சாதகமா அமைச்சு கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதிகபட்சம் பூமி சார்ந்த அமைப்பு, வாகனம் சார்ந்த அமைப்பு. அப்ப நீங்க பார்க்க போறது யாரா இருப்பீங்க? டிராபிக் போலீஸா இருப்பீங்க. டிராபிக் போலீஸா நீங்க பாக்கலாம். அப்ப வண்டி ஆக்சிடென்ட் ஆகி டிராபிக் போலீஸ்ல போய் மாட்டுற மாதிரி இருக்கும். இல்ல லைசன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி டிராபிக் போலீஸ்ல மாட்டுவீங்க. இல்லாட்டி பூமி சார்ந்த அமைப்பால தந்தைகிட்ட பார்ப்பீங்க. அப்ப 4ஆம் இடமும் செவ்வாயும் கனெக்ட் ஆகும்போது இதுவும், அதாவது சூரியன் 4ஆம் இடம் செவ்வாய் 3 கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஓரத்துல, அதாவது இடதுகண் பக்கத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இடது காது சமயத்துல அது கூட வரலாம்ல. சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல பாதிப்பு வரும் அப்படிங்கிற உள்ள விஷயத்த சொல்லிடலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாதகமான தன்மைங்கிற வரும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வர குழந்தைகளால் நல்ல பேர், ஹாப்பினஸ், ஒரு ஃப்ரீடம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இளம் வயதினர்களுக்கு காதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆழ்மனங்கள்ல எண்ணங்கள்ல காதலிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தனுசு ராசியினரின் பெண் குழந்தைகளால் நல்ல பெயர், ஏதாவது ஒரு கௌரவமான பேர் கிடைக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா சுக்கிரன் தான் மேசத்துல இருக்கு. அப்படிங்கும்போது மேசத்துல அது மேசத்துக்கு மேசாதிபதி இருந்தா மேசாதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சோ பெண் குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர். அதே மாதிரி ஐடில வேலை பார்க்கிறவங்களால, தானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஐடில வேலை பார்க்கிறவங்களா இருந்தா, இது தனுசு ராசினரோட குழந்தைகள் ஐடில வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு, டீம் லீடர்ங்கிற பதவி உயர்வு அவங்களுக்கு. அவங்க தலைமை பண்பை அவங்க வாங்குவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும், அதே மாதிரி நகை வாங்கணும், குழந்தைகளுக்கு நகையை சேர்க்கலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல நீங்க செய்வீங்க. குழந்தைகளுக்கு நகை சேர்க்கும் அமைப்பு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்ற குழந்தைகளுக்கு பதவி உயர்வு சார்ந்த அமைப்பு, பெண் குழந்தைகளால் ஆதாயம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் கொண்டு சூப்பரா எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு வரும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திராதிபதி இப்ப பயிற்சி ஆகிறார் எங்க? சிம்மத்துல. சோ தந்தையுடன் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கக்கூடிய நபர்கள் நீங்கதான். தந்தையிடம் வீண் வாக்குவாதம் வேண்டாம், வீண் சண்டைகள் வேண்டாம். அதே மாதிரி அவருக்கே உடல் நிலம் பாதிக்கப்படும். தாய் தந்தை 4ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல கேதுங்கும் போது தாய் தந்தை 2 பேரோட உடல்நிலையை ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும். பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா வேலை செய்யும் எல்லாமே. நம்ம காசு போகுதே பணம் போகுதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதிப்பு தான் அது. காசு போனாலும் சரி பணம் போனாலும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடி பார்ப்போம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது புண்ணியமா மாறும். தாய் தந்தையருக்கு செய்வது புண்ணியம் தான். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல வேற தாய் இல்லை எனக்கு அப்படிங்கும் போதுல பூமி சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கும், வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல பாதம் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு தலைமை பண்பை கொடுத்து செலவு பண்ண வைப்பாங்க. ஆன்மீக ஸ்தலங்களில் தலைமை பண்பை கொடுத்து செலவு பண்ண வைப்பாங்க. தான தர்ம நிலையங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மூலியமா செலவு பண்ண வைப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்து என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க. 1000 இருந்தாலும் தாய் தந்தைக்கு செய்யாம கோயிலுக்கு செஞ்சாலும் குளத்துக்கு செஞ்சாலும் ஒண்ணும் வேலைக்கு இல்லை. தாயார் தந்தையருக்கு என்னங்கிறத பார்த்து செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் சொன்னேன்ல, தலையில பல்லுல பிரச்சனை வரும், அது உங்களுக்கு தான். பல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு, தலை சார்ந்த அமைப்புல பாதிப்பு, அதே மாதிரி வேகத்தால் பாதிப்பு. எந்த போலீஸுக்கிட்டையும் தேவையில்லாம வம்பு வச்சுக்க கூடாது. அப்ப வண்டி வாகனத்துல போகும்போது வேகமா போனீங்கன்னா போலீஸ் மத்தவங்க மாட்டுறாங்களோ இல்லையோ நீங்க மாட்டிருவீங்க வைகாசி மாசத்துல. சோ பல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரியா? இது இல்லாம குழப்பம், வீண் மன உளைச்சல், திடீர் மன உளைச்சல் ஏற்படும்.
அதெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்க நட்சத்திராதிபதி வரும்போதுல, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் போதுல ஒரு மீன் குழப்பமும் மன உளைச்சலும் வந்துடும். அது என்னங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி பக்குவமா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி நெகட்டிவ் தொழில் ஸ்தானத்துல அற்புதமான முன்னேற்றம். 10ஆம் இடத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் வந்துருவார்ல. சோ தொழில்ல முன்னேற்றம், அதுல ஒரு குறை இல்லை. வேலை பார்க்குற இடத்துல அதிகார பண்பு கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ். குடும்பத்துல ஒரு சில குழப்பங்களும் உடல்நிலையா முகம் சார்ந்த அமைப்புல, பல் சார்ந்த அமைப்பு, தலை சார்ந்த அமைப்புல பாதிப்பு வரும். அதெல்லாம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா போறது நல்லது. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தேவையில்லாம எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. டென்ஷன், நீங்க டென்ஷன் ஆகுறது இல்லாம எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுவே பெரிய தப்பு. டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா ஓட்டுங்க. ஏன்னா அவங்க நட்சத்திராதிபதி தான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. தேவையில்லாம நீங்க தான் எல்லாரையும் போய் வம்பு திருப்பீங்களே ஒழிய யாரும் உங்களுக்கு வம்புக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க யாரையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. குழப்பங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அஜீரண கோளாறு அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும். தேவையில்லாம நிறைய பேசுவீங்க. எதுக்கு பேசுறோம்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிடுவீங்க, பிரச்சனை வரும். கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கும். பம்பு வழக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெளி நபர்களால் அவங்களால ஒரு பாதிப்பு வரும். வெளி நபர்களால். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். அவசரமா எடுத்தோம் கவுத்தோம் நீங்க முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் போயிடும். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தன்மையே வந்துடும். சோ அவசரப்படாம நிதானமா மூவ் பண்ணீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ராசியை பாக்குறார். அதனால எனக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் எனக்கு பேசுறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல வர குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான ராசிகளை உத்திராட நட்சத்திரக்காரர்களும் ஒருவர். சரிங்களா? ஏன் கடன்னு சொன்னேன்னா, ஒரு சிலர் நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திட்டிடுவாங்க, அப்புறம் வாழ்க்கையில நடக்கும்போது இது பண்ணுவாங்க. சோ இதை நீங்க திரும்பி திரும்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அதை சொன்னேன். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது ஜோதிடர்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.